வணக்கம். இந்த வீடியோல தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த தாயமங்கலம்ங்கிற ஊரு எங்க இருக்குதுன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. எப்படி மாரியம்மன் சொல்லிட்டா சமயபுரம் மாரியம்மா நம்ம கண்ணு முன்னால வந்து நிப்பாளோ அத போல முத்துமாரியம்மான்னு சொன்னாலே தென் மாவட்ட மக்கள் மனசு பூரா வந்து நிக்கிறவ இந்த தாயமங்கல முத்துமாரியம்மா தான். இந்த தாயமங்கலத்தை சுத்தி இருக்கிற 22 ஊர்க்காரங்களும் எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட, அதுவும் 3 வயசு புள்ள கிட்ட ஓடி வந்து முறையிடுவாங்களாம். என்னடா இது, சிவகங்கை மாவட்டமே கொஞ்சம் ரணகலமான ஏரியா தான். பாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு கோபமும் இந்த கிழக்கு சீமக்காரங்களுக்கு பொங்கிக்கிட்டு தான் வரும். அப்படிப்பட்ட ஆளுக பஞ்சாயத்துன்னு வந்துட்டா, ஏதாவது கஷ்டம்னு வந்துட்டா, சாதி சனத்துக்கிட்ட போய் முறையிடாம, ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய சண்டியர்கிட்ட எல்லாம் போய் உதவி கேட்காம, ஏதோ 3 வயசு பொண்ணுகிட்ட உதவி கேட்பாங்கன்னு சொல்ற. யாரா அந்த பொண்ணு? பெரிய ஆளுக சண்டையில இந்த சின்ன பொண்ணு என்னடா செஞ்சிட முடியும்னு கேட்டா, இன்னைக்கு நேத்து இல்ல, சுமாரா 300-400 வருஷ காலமாவே இந்த பொண்ணு தான் இந்த சுத்து வட்டாரத்துக்கே நியாயம் கொடுக்கிற வேலையை பார்த்துட்டு வர்றா. என்ன சொல்ற? 300-400 வருஷமா நியாயம் வழங்குற 3 வயசு பொண்ணா? ஏண்டா, குருட்டு கணக்கு போட்டாலும் அந்த பொண்ணுக்கு இப்ப 303 வயசு 403 வயசு ஆயிருக்கு மேடா. அதை இன்னும் சின்ன பொண்ணுனே சொல்றேன்னு கேட்டா, 400 வருஷம் இல்ல, இன்னும் 4000 வருஷமானா கூட இந்த பொண்ணு சின்ன பொண்ணா தான் இருப்பா. சிரிச்சுக்கிட்டே அவளை அண்டி வர்றவங்களுடைய கண்ணீரை தொடச்சு காத்து நிப்பா. ஆமா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம தாயமங்கலம் முத்துமாரியம்மாவே தான். ஆஹா, அது சரி. ஆனா இந்த கோயில்ல இருக்கிற முத்துமாரியம்மா படத்தை பார்த்தா கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்காங்களே, நீ என்னடா 3 வயசு பொண்ணுன்னு சொல்றியன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மாவை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய வரலாறை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தெற்கத்தி பக்கத்துல ஒரு சிட்டி எப்பவுமே ஃபேமஸா இருக்குதுன்னா அது மதுரை மட்டும்தான். அதனால சுமார் 300-400 வருஷங்களுக்கு முன்னால எல்லாம் ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டத்துல தென் மாவட்டங்கள்ல இருக்கிற எல்லா ஊர்க்காரங்களும் பெரிய பெரிய வியாபாரம் பார்க்கணும்னா தலைநகரமான மதுரைக்கு தான் வந்தாகணும். அப்படி ஒரு வியாபாரி, அவர் ஒரு செட்டியாரு, முத்து செட்டியார்னு பேரு. அந்த ஐயா கொஞ்சம் நல்லா வியாபாரம் பார்த்து சொத்து சுகத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவர் வியாபாரம் பார்க்கறதுக்கும் மொத்தமா பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் மதுரைக்கு தான் வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. எல்லாம் நல்லபடியா ஒரு வாழ்க்கையில போகுது. இந்த ஐயாவுக்கு பணத்துக்கோ பொருளுக்கோ எந்த குறையும் இல்ல. வீட்டுக்காரமாவும் நல்லா புருஷன் மனசு தெரிஞ்சு நடக்கிற மாதிரியான நல்ல மனைவி. ஆனா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு மனக்குறை இருக்கும்னு சொல்ற மாதிரி இந்த செட்டியார் ஐயாவுக்கு கல்யாணமாகி பல காலமாகியும் ஒரு வாரிசு இல்ல. அந்த காலத்துல சொல்லப்படக்கூடிய எல்லா தான தர்மத்தையும் இவர் பண்ணி வராரு. ஆனாலும் ஆண்டவன் இன்னும் கண்ணை துறக்காமலே இருந்திருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் மதுரைக்கு போய் வியாபார வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த செட்டியார் ஐயா மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதனையும் பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பெல்லாம் இவர் மதுரைக்கு வராப்லையோ அப்பெல்லாம் இவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வராம போகவே மாட்டாராம். அத போல இன்னைக்கும் கோவிலுக்கு வந்து, தாயே என்னுடைய குளம் தழைச்சு வர்றதுக்கு ஒரு குளக்கொடியை கொடுத்து அருள் புரி தாயின்னு சொல்லி மனமுருக கும்பிட்டுட்டு மறுபடியும் மதுரையிலிருந்து ஊருக்கு கிளம்பி போயிருக்காரு. அப்படி திரும்பி வார வழியில ஒரு கத்தாழ காடுங்கிறாங்க, சில இடங்கள்ல கள்ளிக்காடுங்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு, 3 வயசு பொண்ணு அழுதமானிக்கு நின்றுகிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு தனியா இப்படி அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கத பார்த்த இந்த ஐயா, யாருமா நீ, யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு எப்படிமா தனியா வந்த, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாருன்னு என்னென்னமோ கேட்டு பார்த்திருக்காரு. ஆனா அது ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததுனால அதை பத்தின எந்த தகவலையுமே அந்த பொண்ணால சொல்ல முடியல. இவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கு, நம்மளும் இந்த குழந்தைய தனியா இப்படி ஆளரவமே இல்லாத இடத்துல விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு பாவமேன்னு அந்த பொண்ணை அள்ளி எடுத்து தூக்கி அவருடைய தோள்பட்டை மேல உட்கார வச்சுக்கிட்டு அவளை கொஞ்சம் அழுகைய சமாதானப்படுத்தி நம்ம செட்டியாரையா கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில உன் பேர் என்னமா பாப்பான்னு கேட்டிருக்காரு. அந்த குட்டி பொண்ணு நம்ம குட்டி மாறி இந்த முத்து செட்டியார் ஐயாவுடைய தோள் மேல உட்கார்ந்த மாதிரி அவருடைய முத்து அப்படிங்கிற பேரையும் தன்னுடைய மாரிங்கிற பேரையும் சேர்த்து முத்து மாறி தான் என் பேருன்னு சொன்னாலாம். இவருக்கு இந்த குழந்தை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமாய் போயிருது. அம்மா அப்பாவோ வேற தெரிஞ்சவங்களோ கூட இவங்க போற வழியில யாரும் இந்த புள்ளைய கேட்டு வரல.
அதனால தன்னோட இத்தனை வருஷம் வேண்டுதலை கேட்டு அந்த தாய் மீனாட்சி தான் இந்த 3 வயசு முத்துமாரியை அனுப்பி வச்சிருக்கான்னு நினைச்சு அந்த குழந்தைய அவரே ஆசையா வளர்க்கலாம்னு முடிவு பண்ணியிருந்திருக்காரு. அப்படியாக அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு போற வழியில வார வழியில இருக்கிற பறவைகள் மரங்கள்னு ஒன்னொன்னா காட்டி விளையாட்டு காட்டிக்கிட்டு இந்த ஐயா ஒரு ஆத்து பக்கமா வந்து சேர்றாரு. சரி, கொல்லப்பட்ட தூரம் மதுரையில இருந்து பயணப்பட்டு வாரோமே, இந்த ஆத்துல குளிச்சு செஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகிட்டு இந்த முத்துமாரிய தன்னுடைய மனைவி முன்னால கொண்டு போய் நிறுத்தினா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஆத்துக்குள்ள இறங்கி குளிக்க போறாரு நம்ம செட்டியார் ஐயா. அப்போ முத்துமாரிய ஆத்தங்கரையிலே உட்கார வச்சுக்கிட்டு, எம்மாய் கொஞ்ச நேரம் கரையிலே உட்காந்துரு, தண்ணிக்குள்ள இறங்கி வந்துடாத, அதே மாதிரி கரையை தாண்டி அங்கிட்டு இங்கிட்டு போயிடாத, நான் குளிச்சுட்டு வந்து உன்னை அம்மா கிட்ட கூட்டி போறேமான்னு சொல்லிட்டு செட்டியார் ஐயா குளிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆத்துக்குள்ள குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த சின்ன குழந்தைய நம்ம முத்துமாரியே காணோம். ஆஹா, தெய்வமா பார்த்து வரமா கொடுத்த இந்த சின்ன குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு செட்டியார் ஐயாவும் பதறி போய் அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்க்கறாரு. அந்த ஆத்தையே ஒரு சுத்தி வராரு. ஆனாலும் அந்த குழந்தை எங்க மாயமா போச்சுன்னு அவரால் கண்டே பிடிக்க முடியல. அதனால ரொம்ப மனசு வருத்தத்தோட தன்னுடைய வீட்டுக்கு வந்து இப்படி நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய மனைவி கிட்டையும் சொல்லிடுறாரு. மனைவியும் இப்படி ஆண்டவனா கொடுத்த இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுல வளர முடியாம போச்சேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட கூட செய்யாம 2 பேரும் அப்படியே தூங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த செட்டியார் ஐயாவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுக்குள்ள முத்துமாரி வாரா, நீ மதுரையிலிருந்து திரும்ப வரும்போது உன் கூடவே வந்த சின்ன பொண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான் மாரியம்மா, முத்துமாரியம்மா. உன் கூடவே வந்துகிட்டு இருந்த நானு இப்ப எங்க தங்கி இருக்கேன்னா ஒரு கள்ளிக்காட்டுக்குள்ள தங்கி இருக்கேன். அந்த இடத்துக்கு நீ என்ன வந்து தேடி பாரு, அங்க என்னுடைய பாத சூடு உனக்கு கிடைக்கும், அந்த இடத்துலயே என்ன கோவில் கட்டி கும்பிடு அப்படின்னு சொல்லி கனவுல முத்துமாரி சொன்னான்னு சொல்லப்படுது. அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே நம்ம செட்டியார் ஐயா முத வேளையா அந்த கள்ளிக்காட்டுக்குள்ள போனாருங்கிறாங்க. அது கள்ளிக்காடா கத்தாலங்காடா அப்படிங்கறதுல ஒரு பெரிய கிளாரிட்டி இல்ல. ஆனா அந்த காட்டுக்குள்ள போய் இந்த சின்ன பொண்ணு முத்துமாரியுடைய பாத சூடை கண்டுபிடிச்சு அந்த இடத்துலயே மண்ணை எடுத்து அந்த குழந்தைக்கு அந்த முத்துமாரிக்கு ஒரு சிலையை செஞ்சு வச்சாருன்னு சொல்லப்படுது. இன்னும் சில இடங்கள்ல இப்படி அவங்க சிலையை செஞ்சது ஆத்துல இருந்த மணலை எடுத்து கொண்டு வந்துட்டு ஆத்து மணல்ல சிலை செஞ்சு ஒரு கூரை போட்டு இந்த முத்துமாரிய முதல்ல கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி முத்து செட்டியார் ஐயா பலகாலமாக முத்துமாரியம்மாவுக்கு சின்ன கூரையை போட்டு கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய காலத்துக்கு பிறகு 7 தலைமுறைகளாக அவருக்கு பின்னால் வந்தவர்கள் இந்த முத்துமாரியம்மாவுக்கு கோவில் எழுப்பி கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி 1914ஆம் ஆண்டு வாக்குல தான் இந்த கோவில்ல கருங்கல்லால் சிலை செய்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற முத்துமாரியம்மாவுடைய சிலை இங்கே வடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. இங்க இருக்கிற மாரியம்மா பல கோவில்ல இருக்கிற மாரியம்மாக்களை நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாம் உட்கார்ந்த கோலத்துல இருப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல இருக்கிற முத்துமாரியம்மாவை நம்ம நின்ற கோலத்துல தரிசிக்க முடியும். இப்படி 3 வயசு பொண்ணா முதல்ல நம்ம செட்டியார் ஐயாவுக்கு காட்சி கொடுத்ததாலதான் சுத்துப்பட்டி 22 ஊர் மக்களும் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் தங்களுடைய குறையெல்லாம் சொல்லி முறையிடுறாங்கன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட அதிசயமான வரலாறு கொண்ட இந்த கோவில் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா மதுரையில இருந்து ஒரு 67 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்றாங்க. மதுரையில பஸ் ஏறி உட்கார்ந்தோம்னா ஒரு 1.25 மணி நேரத்துல எல்லாம் இந்த கோயிலுக்கு போயிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிவகங்கையில இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலையும், மானாமதுரையில இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்திலையும், பரமக்குடியிலிருந்து 27 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த தாயமங்கலம் முத்துமாரியம்மாவுடைய கோவில் இருக்கு. இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை வரம் கொடுக்கறதுல இந்த முத்துமாரியம்மாவுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு சாட்சியா இந்த கோயில்ல நடக்கிற திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான மக்கள், ஏன் லட்சக்கணக்கான கரும்பு தொட்டில்களை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இப்படி முத்துமாரியம்மனுடைய ஆசியால அருளால பிறந்த அந்த குழந்தைங்களை பெத்தெடுத்த அப்பனும் ஆத்தாலும் கரும்புல தொட்டில் கட்டி அதுல அந்த குழந்தைய போட்டுக்கிட்டு இந்த அம்மாவுடைய கோயிலுக்கு தூக்கி வருவாங்க. அடுத்து கண் பார்வை குறைபாடுகள். இந்த கோவில்ல கண் மலரை வாங்கி வச்சோம்னா யாருக்கெல்லாம் கண் பார்வையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த அம்மா நல்லபடியாக வெளிச்சமாக கண் பார்வையை கொடுப்பான்னு சொல்லப்படுது. அடுத்து அம்மா விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சின்னம்மை பெரியம்மைன்னு சொல்றோம். ஆனா இன்னுமே கிராமத்து பக்கத்துல இது அம்மா விளையாடுறது, மாரியம்மனுடைய அதுலயும் குறிப்பா முத்து மாரியம்மனுடைய விளையாட்டு தான் இந்த அம்மைன்னே சொல்லுவாங்க.
அப்படி அம்மை போட்டவர்கள்லாம் இந்த கோயில்ல இருக்கிற அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி குடிச்சு வந்தாங்கன்னா இந்த அம்மையிலிருந்து அம்மா அவர்களுக்கு விலக்களிப்பான்னு சொல்லப்படுது. அப்படி அம்மா விளையாண்டவங்க எல்லாம் அடுத்த திருவிழாவில் 1000 கண் பானை எடுத்து இந்த அம்மாவுக்கு நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. அது என்ன 1000 கண் பானைன்னு சொன்னா, ஒரு பானையில சின்ன சின்னதா ஓட்ட போட்டு நிறைய ஓட்ட போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பானை எடுத்துட்டு வந்துட்டு இந்த அம்மாவுக்கு காணிக்கையா செலுத்துவாங்க. ஏன் இந்த 1000 கண் பானைக்கும் இந்த அம்மா விளையாடுற இந்த அம்மைக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி பார்த்தா, அம்மா நம்ம மேல விளையாண்டு இருக்கும் போது நம்ம மேல முத்து முத்தா புள்ளிகளா இருப்பா பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த பானையில 1000 கண்கள் கொண்ட அம்மா அப்படின்னு காட்டுற விதமாக 1000 கண் பானை எடுத்துட்டு வந்து பக்தர்கள் இந்த கோயில்ல காணிக்கையா செலுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து மாங்கல்ய வரம் கொடுக்கிறது, திருமண வரம் கொடுக்கிறதுல இந்த அம்மா மிகப்பெரிய கட்டிக்காரின்னு சொல்லப்படுது. ஆனா இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும், நிறைய கோயில்ல அம்மன் கிட்ட இந்த திருமாங்கல்ய வரம் வாங்கும் போது நேர்த்தி கடனாக அம்மனுக்கு தங்கத்துல ஒரு தாலி செஞ்சு கொண்டு வந்துட்டு அது அம்மனுடைய கழுத்திலே கூட அணிவிப்பாங்க. ஆனா இந்த அம்மா செட்டியார் ஐயாவுக்கு காட்சி கொடுக்கும் போது ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததாலும் இப்போ சிலையாக இங்க வடிச்சு வச்சிருக்கிற அம்மாவும் ஒரு கன்னி பொண்ணாவே இருக்கிறதுனாலையும் இந்த அம்மாவுடைய கழுத்துல திருமாங்கல்யத்தை சூட்டுறது கிடையாது. யாரெல்லாம் மாங்கல்ய வரம் வேண்டும் இந்த அம்மா கிட்ட வேண்டி நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த தாயுடைய பாதங்களில் தான் பொட்டு தாலியை செய்து கொண்டு வந்து வைத்து அவளிடம் நேர்த்தி கடனை செலுத்தி விட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து யாரெல்லாம் வயிற்று வலியால கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த கோயில்ல மாவிளக்கு போட்டு சாமியை கும்பிட்டாங்கன்னா அந்த வயிற்று வலியிலிருந்து முத்துமாரியம்மா அவங்களை காப்பாத்தி வைப்பான்னு சொல்லப்படுது. இந்த கோயில்ல இருக்கிற வில்வ மரத்துல தாலி தொட்டில் இதையெல்லாம் கட்டி அப்படியும் சாமியை கும்பிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. இப்படி எல்லா மக்களுடைய துன்பங்கள்ல இருந்து ஒரு தாய் மாதிரி அவங்களை காத்து நிக்கிறதுனாலதான் இந்த ஊருக்கே இந்த அம்மனால தாய் மங்கலம் அப்படின்னு முன்னால பேர் வந்துச்சா. அதுதான் காலப்போக்கில் இப்ப தாயமங்கலம்னு மாறி நிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த கோயில் இருக்கிற அம்மன் 4 கரங்களோட உடுக்கை, கத்தி, சூளம், அக்னி அத்தனையும் தாங்கி நிக்கிறா. இந்த கோயில்ல அம்மனுக்கு காவலாக சின்ன கருப்பு, பெரிய கருப்பு 2 பேர் இருக்காங்க. இந்த கோயில் நடக்கிற திருவிழாக்களை மட்டும் பத்தி கேளுங்களேன். பங்குனி மாசம் 15ஆம் தேதி திருவிழா ஆரம்பிச்சு 10 நாள் இந்த கோயில்ல ஜேன்னு திருவிழா கொண்டாடுவாங்களாம். இப்படி திருவிழா தொடங்குறதுக்கு முன்னாலேயே கோயில் பக்கத்துல கோவில் வளாகத்துல இருந்து முதல்ல ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு வந்துட்டு அந்த பிடி மண்ணுக்கு அம்மனுக்கு காட்டுற மாதிரி தீபாராதனை எல்லாம் காட்டி கும்பிட ஆரம்பிப்பாங்களாம். ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, முதலாக இந்த குழந்தையுடைய பாத சுவடு கண்டுபிடிச்ச இடத்துல நம்ம செட்டியார் ஐயா அந்த மண்ணை எடுத்துதான சிலை செஞ்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாரு. அதனாலதான் இந்த பிடி மண்ணை இப்ப கூட எடுத்து கும்பிடுற பழக்கம் இந்த கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த கோயில்ல இந்த 15 நாள் திருவிழால மதுரை, பரமக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, ராம்நாடு இப்படி பல ஊர்ல இருந்து சுமாரா 10 லட்சத்துக்கு மேல மக்கள் குமியுவாங்கன்னு சொல்லப்படுது. பால் குடம் எடுக்கிறது, மாவிளக்கு எடுக்கிறது, 1000 கண் பானை எடுக்கிறது, அக்னி செட்டி எடுக்கிறது, பூப்பள்ளக்கு திருவிழா, இப்படி இந்த கோயில்ல ஜேன்னு 10 நாள் திருவிழா கொண்டாடுவாங்க. இந்த திருவிழா நேரத்துல தினமும் நைட்டு சிம்ம வாகனம், குதிரை வாகனம், அன்ன வாகனம், காமதேனு வாகனம், பூத வாகனம் இப்படி பல வாகனங்கள்ல முத்துமாரியம்மா வீதி உலா வந்துகிட்டே இருப்பாங்க. மிகவும் சிறப்பாக இந்த கோவில்ல 7வது நாள்ல பொங்கல் வைத்து எல்லாரும் கொண்டாடுவாங்க. அப்புறம் தேரோட்டம் நடக்கும். நிறைவாக இந்த கோயில்ல தீர்த்தவாரி நிகழ்வு நடந்து இந்த 10 நாள் திருவிழா அதோட முடிவுக்கு வரும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.